திருமாவளவன் வாழ்கன்னு சத்தம் வந்துச்சுல்ல, இப்போ காவல்துறை போய் எப்படி பாதிக்கப்பட்டவருக்கு குரலாக இருப்பாங்க? அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா திமுக கூட்டணியில் திருமாவளவன் இருக்கிறாரு. திருமாவளவன் கட்சிக்காரர்கள் என்ன அராஜகம் செய்தாலும் அதை காவல்துறைகள் எப்படி போய் தடுப்பாங்க? திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்டதை உண்மையாகவே நானே அவர் தாக்கப்பட்ட ஒரு சில மணித்துளிகளுக்கு பிறகு நேரம் சந்தித்தேன். பார்த்தா அந்த இடமே கலவரமாக இருக்குது. அவர் சட்டை கிழிந்து போய் தாக்குதலுக்கு உள்ளாகி ரொம்ப வேதனையாக இருந்தது. இது ஏதோ ஒரு சந்தில் நடக்குது அல்லது மக்கள் அதிகம் இல்லாத இடத்துல திடீர்னு தாக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. தாக்குற இந்த விசிகா ரவுடிகளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால் காவல்துறையினர் உளவுத்துறையினர் எல்லோரும் இருக்கிற ஒரு இடத்துல, கேமரா இருக்கிற இடத்துல இப்படி தாக்கி தாக்குதலோடு நிற்காம செருப்பெல்லாம் கழட்டி அடித்து அவரை அவமானப்படுத்துறதுன்னா, திருமாவளவன் அவர்கள் கருத்தியல் ரீதியாக ஒரு செய்தியை எதிர்கொள்வதற்கு தகுதியற்றவர். அவரை பொறுத்த வரைக்கும் திமிரியலு, திருப்பியடி, ரவுடித்தனம் பண்ணு, அடுத்த ஜாதிக்காரன் பொண்ணு இழுத்துக்கிட்டு வான்னு சொல்றதுக்கு ஏற்புடைய ஒரு நபராகத்தான் இருக்கிறாரே ஒழிய ஒரு கண்ணியமிக்க தலைவராக திருமாவளவன் இல்லைன்னு நான் கடந்த காலத்தில் சொன்னதை மீண்டும் நிரூபிக்கிற ஒரு ஆதாரமாகத்தான் இன்றைக்கு திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தாக்கப்பட்ட செய்தியை நான் பார்க்குறேன். உடனடியாக நானும் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்தேன்.